கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் பனியை போல மலர் செய்கிறார் என்ற செய்தியுடைய இன்னைக்கு 4வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம். அஜய், இந்த கிளாஸை போட்டுறியாமா, சவுண்ட் வருது. தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல். இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் பிறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னுதிரமதினால் பிறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலுக்கலா எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலுக்கலா எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எங்களுக்கு, வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைசலாட், நாகரத்னம் அம்மாள் பிரைசலாட், மாரியாள் பிரைசலாட். நம்முடைய செய்தியை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். செய்தியினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் 14வது அதிகாரம் 5வது வசனம். இதுதான் கீ வசனம். யோவேல் 14:5. நான், ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான், எல்லாரும் கிடையாது. இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், பனியை போல் இருப்பேன். அப்படி இருக்கிறதுனால அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான். பனியை போல் இருக்கிறதுனால லீலி புஷ்பத்தை மலர்வான். அப்ப இந்த பனிங்கிற ஆண்டோடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மேல இல்லைன்னா அது மலர முடியாது, காஞ்சி கருவாடாய் போயிடும். அத்தனை பார்க்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிபனனை போல வேர் ஊன்று நிற்பான். வேர் ஊன்றுதான் என்னன்னா அசைக்க முடியாது. சரி, இன்னைக்கு பனி இல்லாத காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? ஏசாயா 35வது அதிகாரம். அவனுடைய கோபம் அவர்கள் மேல இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 35வது அதிகாரம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடும் விழி கலிர்த்து புஷ்பத்தை போல் செழிக்கும். இதாங்க நீங்க பார்க்க வேண்டியது. என்ன நம்ம வனாந்திரம், வனாந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்திரம் எங்கேயுமே மணல் தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நாங்க இந்த ஊர்ல இருக்கோம், அருமையா இருக்குது. முன்னாடி ஒரு சிட்டோட்ல ஒரு பியூட்டிஃபுல் காட்சி நாங்களால பார்க்க முடியுது. ஆனா இதெல்லாம் பார்க்க முடியாது வனாந்திரத்துல. மண் மண் மண், மணலை தவிர எதுவுமே இருக்காது.
அந்த மணலை குறித்து ஏதாவது செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதாவது பிரயோஜனமா இருக்கா? பிரயோஜனமே இல்லாத இடம் தான் வனாந்திரம். ரெண்டாவது, பாதை இருக்காது. இப்ப நாங்க கொடைக்கானல் வர்றதுக்கு இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இப்படி மலையில ஏறணும், இப்படி ஏறணும் தெரியும். ஏமா எப்பமா நம்ம போய் அது 3.5 மணி நேரத்துல போயிடலாங்க, நோ பிரச்சனை. அப்ப எங்களுக்கு அஷூரன்ஸ் இருக்கு, 3.5 மணி நேரம் அந்த பாதை இருக்கு. கஷ்டமா தான் சுத்தி சுத்தி வரும், ஆனா அந்த பாதை நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா வனாந்திரத்துல ஒரு பாதை கிடையாது. வனாந்திரத்துல எந்த ஒரு நன்மையும் வர முடியாது. எந்த ஒரு நன்மையும் வர முடியாத இடத்துக்கு தான் வனாந்திரம். அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்தை தான் ஆண்டவர் பனியை போல இறக்க போறாரு. இறங்கி என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்காரு நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரி, இதற்கு என்ன பெயர் கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வறண்ட நிலம். இந்த வறண்ட நிலத்திற்கு என்ன பெயர்? வேஸ்ட் லேண்ட். வேஸ்ட் லேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேஸ்ட், நீ வேஸ்டா அப்படின்னு பார்த்து. வேஸ்ட் என்ன அர்த்தம்? உனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 35வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு மாறுதலை உண்டு பண்ண போகிறார். எங்க மாறுதல் உண்டு பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. அதற்கு முன்னாடி ஆண்டோடைய கரம் அங்க கிடையாது. அதனால அது என்ன கிடையாது? மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி இல்லாத இடத்துல ஆண்டவர் என்ன உண்டாக்க போகிறார்? ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறார். ஒரு வேஸ்ட் லேண்ட். அந்த வேஸ்ட் லேண்டுங்கிறது எந்த ஒரு நன்மையும் வர முடியாத மணல். மணல் மாத்திரமல்ல, திடீர்னு ஒரு காற்று அடிக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடிச்சிச்சுனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே மூடிடும், அநேகர் மரித்துருவாங்க. அங்க ஒட்டகம் மட்டும் அது மேல நடந்து போகும். அந்த ஒட்டகத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, ஒரு மூக்கு கொடுத்திருக்காரு. அதுல ஒரு 3 டிராப்ல ஒரு ஷேக் கொடுத்திருக்காரு. ஒரு இப்படி தொங்கிட்டு இருக்கும். அந்த காற்று பயங்கரமா அடிக்கும்போது அது மூடிக்கணும். லேசா அப்படி நம்ம மாஸ்க் போட்டிருக்க மாதிரி மாட்டிக்கணும். பாருங்க, அந்த ஒரு மிருகத்திற்கு ஒரு ஸ்பெஷலா கேரக்டர் கொடுத்திருக்காரு. அந்த ஒட்டகம் மாத்திரம் அதில் போக முடியும். மக்களால நடந்து போக முடியாது. பாதை கிடையாது, டைரக்ஷன் கிடையாது, எங்க பார்த்தாலும் பிரயோஜனமானது ஒன்றுமே கிடையாது. சரி, ஆண்டவர் அங்க எப்படி இருக்க பாருன்னா, அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். களிப்பு மாறுதல். எப்பவுமே ஆண்டவருடைய ஒரு பிரசன்னம் இருக்கிற இடத்துல அதுக்கு வேற. இப்ப யாக்கோபு இருக்கார். யாக்கோபு அம்மா சொல்லுது, டேய் உயிரோட அவனை கொண்டு விடுவாங்க, ஓடி போயிரு, எஸ்கேப். அண்ணன் கொள்றது ரெடியா இருக்கான். இவருக்கு ஆசை ரொம்ப கிடையாது. ஆனா அம்மா பம்படிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு ரெடி பண்ணிச்சு. இப்ப அங்கிருந்து ஓடி வந்த யாக்கோபு ஒரு இடத்துல படுத்திருக்காரு. ஒரு கல் மேல தலையை வச்சு படுத்திருக்காரு. எல்லாம் போயிடுச்சு. இதான் வனாந்திரம். அவட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் என்னாச்சு தெரியாது. எல்லாம் இழந்து ஒரு கல்லு தான் இருக்கு. அந்த கல்லுல தன் தலையை வச்சு படுத்திருக்காரு. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவருக்கு என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேடரை காட்டுறார். அந்த ஏணி தரைக்கும் வானத்துக்கும் கனெக்ஷன் உண்டாக்குது. யாக்கோபுடைய ஏணி. அந்த ஏணி வெறி ஏணி கிடையாது. அங்க தேவதூதர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க. தேவன் அங்கிருந்து இவரை பார்க்கிறார். பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு சொந்தமா நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. யோசிச்சு பார்க்கிறாரு, என்ன ஐயா, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த கல்லு என் கல்லு கிடையாது, படுத்து கிடக்குது. ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவம். அதுபோல இங்க ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 35வது அதிகாரம் 1 வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. வனாந்திரம் மகிழ முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஒண்ணு இல்லை. என்ன வரும் அப்படின்னா, ஒரு சுழல் காற்று வரும். இந்த சுழல் காற்று வந்துச்சுன்னா அங்க யாருமே உயிரோட்ட இருக்க முடியாது. அப்படி சுத்தி அவங்க வாழ்க்கை. அடுத்து என்ன இருக்குன்னா, ஒரு காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. காணல் என்ன தெரியுமா அவங்களுக்கு? தூரத்துல அவங்களுடைய கண்களுக்கு ஒரு மாயையான ஒரு இமேஜ் தெரியும். அது உண்மை கிடையாது, பொய். அவங்க போக போக அது போயிட்டே இருக்கும். அப்ப எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத இடத்துக்கு பேர் தான் ஒரு வனாந்திரம், டெசர்ட். சரி,
ஆனா இது இப்படித்தான் இருந்துச்சா? நோ, இது இப்படி கிடையாது. இது எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்ததப்ப அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தான் அவர் கொண்டு போனார். ஆனா பிரச்சனை எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டாங்க. தூரமா போனால ஆண்டவர் வந்து ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்தார். என்ன எச்சரிப்பு கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 28வது அதிகாரம் 32வது வசனத்துல நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதவே சொல்லிடுவார், பார்வான் நீ ஏன் பிள்ளைகளை நீ விடலைன்னா நான் உன் தலைப்பெண்ண சங்கரிச்சிருவேன் சொல்லிடுவார். ஆனா கடைசியில் என்ன செய்வார்? இங்க ஃபர்ஸ்ட் 2 வகையான சிக்ஷை அவங்களுக்கு கொடுக்கிறார். முதல் சிக்ஷை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 28வது அதிகாரம் 32வது வசனம், உன் குமாரனும் உன் குமார்த்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். கொடுக்கறது வேற, ஒப்பு கொடுக்கறது வேற. ஒப்பு கொடுனா கொடுத்துறது, நீ வச்சுக்கோ, ஒப்பு கொடுக்க. அவர்கள் காண உன் கண்கள் நாள்தோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும், கையில வெள்ளம் இருந்தது. இது ஃபர்ஸ்ட். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய ஜனத்திற்கு. பாபிலோனுக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை 70 வருஷம் அனுப்பினார். எரேமியால திரும்ப சொன்னார், விக்கிரகத்தோட போகாத, போனா 4 வகையான வாதைகள் மேல அனுப்புவேன். இவங்க என்னை விட்டு விக்கிரகத்தை போயிட்டாங்க. இந்த விக்கிரகம் எவ்வளவு மோசமா போயிடுச்சுன்னா, ஒரு தெருவுக்கு ஒரு கடவுள் இருக்காங்க. ஆண்டவர் வேதனைப்படுகிறார், நீ ஜெபம் பண்ணாத, பண்ணால் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். இவ்வளவு சொல்லியும் அவங்க வானராக்கிக்கு பலி செலுத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க எரேமியாட்ட, எப்பா எங்களுக்கு பிரச்சனை எப்ப வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நாங்க வானராக்கிக்கு பணியாரம் சுடுறத பலி செலுத்த நிப்பாட்டுல நீ பிரச்சனை வந்துச்சு. நாங்க வானராக்கிக்கு செலுத்துறது எங்க மாப்பிள்ளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமா, ஒரு கடினமான இருதயத்தோடு இருந்தாங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு, அதாவது பாபிலோனுக்கு 70 வருஷம் அவங்களை அடிமையை ஒப்பு கொடுத்தார். ஆனா திரும்ப கொண்டு வந்துட்டார். அதான் உபாகம் 28வது அதிகாரம் 32வது வசனம், உன் குமாரரும் உன் குமார்த்தியும் அந்நிய ஜனத்திற்கு, அந்நிய ஜனம் ஒரு ஜனம் ஒப்பு கொடுப்பார்கள், அவர்களை காண. ஆனா கல்வி பலன் இருக்காது. ஆனா இன்னொரு சிக்ஷையை கொடுக்கிறார், அதே அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அது 28வது அதிகாரம் 64வது வசனத்துல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தான் கொடுத்தாரு. ஆனா எப்படி அது வனாந்தரமா மாறிச்சு, அதான் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு காசு பார்க்கணுங்க. எப்பவுமே நாங்க ஒரு கேஸ் பார்க்கும்போது இது எதனால அது வந்துச்சு, ஒருத்த வயிறு வலிக்கு சாடுனா கேட்பேன், உனக்கு என்னெல்லாம் கெட்ட விளக்கு இருக்கு, கொண்டாடி சொல்லுவேன், சார் எல்லாமே இருக்கு சார், வந்தாரு வேற வழி வராம இருக்குமா. நம்ம ஒரு காசு கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே இல்லை சார், அப்ப கிட்னி ஸ்டோனா இருக்கும், ஸ்கேன் பார்த்தா கண்டு இருக்கும். இப்ப காசு பார்க்கும்போது இங்க பாக்குறோம் ரீசன், ஏன் ஆண்டவர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஒரு வனாந்தரமா மாற்றினார். வாசிப்போமா? 28வது அதிகாரம் 64வது வசனம், 63வது, அது ரொம்ப பெருமையானது. உங்களை கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருகவும் பண்ணா எப்படி உங்கள் மேல் ரம்மியமா இருந்தாரோ. அது அழகான ஒரு வார்த்தைங்க. அதாவது வச்சுட்டாரு, மோசே வந்தாரு, உங்களை வழி நடத்துறாரு, கஷ்டப்படுவாரு, ஆனா அப்படியே அவங்களை ஆச்சரிச்சு உயர்த்திட்டே இருப்பாரு. இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம்பனும் ரம்மியமா இருப்பார். இந்த ரம்மியங்கிற ஒருத்தர் என்னன்றது நான் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவர் நான் சொல்றேன். ஒரு அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு அந்த பிள்ளைய பார்க்கும்போது. இந்த பசங்களுக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ண முடியாது, ரெட்டை ஜடை போடுவாங்க. ரெட்டை ஜடை போட்டு இந்த பச்சை கலர் ஒரு ஃப்ராக்கு போட்டா எல்லாத்தையும் பச்சையாக்கிறோம். தலையில போட்ட கிளிப்பு, பின்னாடி அந்த ரிப்பன், அந்த வளையல் எல்லாம் பச்சை கலர்ல இருக்கும். அப்புறம் அந்த அம்மா
இந்த பிள்ளை எப்படி அந்த அம்மாவுக்கு அழகாத்தான் தெரியும். அப்படி கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய பார்க்கும், என் பிள்ளை என்ன அழகா இருக்கான, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், அது அந்த ரம்யமா இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எப்படி ரம்யமா இருந்தேனோ அது போல இப்ப கோபம் வந்துருச்சு பாருங்க. உங்களை அதம் பண்ணவும் அழிக்கவும் ரம்யம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் பிடுங்கி போறவர்கள். அதாவது முதல்ல சொல்லிட்டாரு இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது இப்ப இது வேற ஒரு சிக்ஷை. இது ஒரு இடத்துக்கு இல்ல, உலகத்துக்கும் சிதறடிக்கிறார். கர்த்தர் உன்னை பூமியிலே ஒரு முனை தொடங்கி பூமியின் மறைவு எல்லா ஜனங்களுக்கும் சிதறி அடிப்பார். அங்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அநீதிகளை சேவிப்பாய். அவ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைய விட்டுட்டு விக்கிரகத்தை பண்ணல, இப்ப நான் என்ன செய்ய போறேன், உன்னைய சிதறடிச்சு உலகத்துல ஒரு தேசத்துல இல்லைன்னா அவங்க சிதறி அடிச்சதுல இந்தியாவுக்கு வந்தாங்க. கேரளால கொச்சின்ல வந்து அவங்க செட்டில் ஆனாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொச்சின் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அங்க ஒரு சினகாப் கட்டி வச்சிருந்தாங்க. அங்க தோல் சொல்றது, நான் போயிட்டு சின்ன பையனா இருக்குமா நான் போயிருக்கேன். என்ன ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தரையில டைல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கைடு சொல்றாரு, நான் சின்ன பையனா இருக்கேன், அப்ப அதெல்லாம் பைபிள் தெரியாது ஒன்றும் தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு, சார் நீங்க அந்த கல்லை பாருங்க, 2 டைல்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணு கிடையாது, அது பாருங்க ஒரு மாறுதல் இருக்கும். நான் ஆமா இதுல போகக்கூட இருக்கு, அது போகக்கூட ஒவ்வொரு கல்லும் வித்தியாசமா இருக்கும். அதுதான் அவர் வச்சார். இப்ப உலகத்துல இருந்து செதறி அடிச்சிட்டார். ஏன் செதறி அடித்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, மத்தேயு 27வது அதிகாரம் 24வது. அப்ப பிலாத்துக்கு ஆண்டவர் மேல பெரிய ஒரு அன்பு இருந்துச்சு, இல்ல நான் சொல்ல மாட்டேன். அவன் எப்படியாவது ட்ரை பண்றான் இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ற. அதனாலதான் கடைசி நேரத்துல அவன் யார கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரபாச பிக்சர் கொண்டு வர்றான். உங்களுக்கு பரபாச விடுதலை செய்யவா இயேசு வேணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய அன்புல இந்த ஜனங்களுடைய எல்லாருடைய சொந்தக்காரங்க யாராவது ஒரு ஆள் அவர் சுகத்தை கொடுத்திருப்பார். அப்ப வந்து அத்தனை பேரும் சுகத்துக்கு. இப்ப அவங்க இது கடினமா இருந்ததுனால எங்களுக்கு பரபாச விடுதலை பண்ணுங்கட்டாங்க. இப்ப பார்த்தாரு 24, கலகம் அதிகாரத்தினாலாமல் தன் பிரயாத்திலும் பிரயோஜனம் என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கையை கல்வி, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு, நீதிமான் விடுதலை பண்ணணுமா இல்லையா, விடுதலை பண்ண, ஏன்னா அது தேவனுடைய திட்டம். விடுதலை பண்ணியிருந்தாலும் நம்ம இன்னும் பாதியா இருந்திருப்போம், அப்படித்தானங்க. ஆனா சிலுவையில மறிக்கிறது அவனுடைய திட்டம், காட்ஸ் பிளான். அது நான் குற்றமற்றம் 25 இவங்க வாங்கி பார்த்து கம்முன்னு இருக்கும். இந்த வழியில போறதை இவங்கெல்லாம் பிரச்சனையை விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க பாருங்க. அதற்கு ஜனங்கள், இவனுடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும், இவங்க மேல இவங்க பிள்ளைகள் மேல வந்துச்சு. எப்ப வந்துச்சுன்னா கிபி 70 தீத்து ராயன் அப்படின்னு ஒரு ராணுவ தளபதி போறான், போய் எருசலேம் ஃபுல்லா அழிக்கிறாங்க. அப்ப அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தேவாலயத்தை அழிக்க கூடாதுன்னு. ஆனா ஒருத்தன் தீப்பந்தத்தை உள்ளத்துக்கு போட்டான், ஃபுல் மர வேலை, அது ஃபுல்லா தீப்பிடிச்சு எரியுது. அப்ப அங்கிருந்த சுத்தி இருந்த கோல்டெல்லாம் உருகி கீழே வடியுது. இவங்க போய் உடைச்சி உள்ள இருக்க கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்ன, அந்த கிபி 70 இந்த யூத மக்கள் உலகம் எங்க சிதறடிக்கப்படுறாங்க, எத்தனையோ தேசத்துல போய் தங்குறாங்க, அவங்க அடிமையா வாழ்றாங்க. அப்படி வாழ்ந்த மக்கள் போயிட்டாங்களா, போன உடனே அந்த நிலம் என்ன ஆச்சுன்னா தரிசு நிலமா மாறிடுச்சு. இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட் புரியும். ஒரு இடம் விவசாயம் பண்ணலைன்னா அது தரிசா மாறிடும். அதுல இந்த கல் இதெல்லாம் மர ஆரம்பிச்சு. மஞ்சனத்தி மரம் மற்ற இடத்துல இருக்கு, எங்க ஊர்ல இருக்கு. எப்ப நாங்க ரெகுலரா அதுல விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அது கிழங்கு வெளியே வராது, நம்ம அதுக்கு உழுதுகிட்டே இருக்கணும். ஆனா விட்டா அப்படி முளைச்சிடும். அப்புறம் அதை தோன்றது ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு இடம் தரிசா மாறிடும். தரிசா மாத்திரம் அல்ல, இந்த இஸ்ரேல் தேசத்துல உள்ளவெல்லாம் செதறடிச்சு போனவங்கன்னா அந்த இடத்துல யார் வந்துட்டா கேட்டீங்கன்னா அரேபியர்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியாது, அவங்களுக்கு ஒரே ஒரு தொழில் தான் தெரியும். ஒட்டகத்துல போவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. இப்ப இந்த நிலம், அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இப்ப என்ன ஆச்சு, தரிசா கிடக்கு. தரிசா கிடக்கிறது மாத்திரமல்ல, அங்கங்க மழை பிஞ்சு தண்ணீர் தேங்கிடும், அது சதுப்பு நிலமா மாறிடும். சதுப்பு நிலமா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மழை பெஞ்சு தண்ணி இருக்கும், தண்ணி உள்ள போகும்போது ஒரு ஈரப்பசை இருக்கும்,
அதுல மஸ்கிட்டோ வளர்ந்து மலேரியா காய்ச்சல் வரும். அப்ப ஆண்டவர் கொடுக்கும்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா கொடுத்தாரு. ஆனா அது என்னதான் மாறிடுச்சுன்னா, ஏசாயா 35வது அதிகாரம் முதல் வனாந்திரமும் வறண்ட நிலம். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப இத எப்படி மாற்ற வேண்டி இருக்குது? புஷ்பத்தை போல் செழிக்கணும். எப்படி சொல்லணும்? புஷ்பத்தை போல். அது புஷ்பத்தை போய் செழிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம் என்னதுங்க? ஆண்டவர் பனியை போல இறங்குறாரு. இறங்குறதுக்கு அவர் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். என்ன ஐடியா கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியாதிருக்கல. நான் வனாந்திரத்தில், எந்த வனாந்திரத்துல பாதியே இல்லையோ, எந்த வனாந்திரத்துல மணல் மாத்திரம் இருக்கோ, அந்த வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு. அவாந்திர வெளியில அர்த்தம் எதுவுமே இல்லாத. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் தேசத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் அப்படின்னு ஒரு கடல், அந்த கடலை சுற்றி அவர் நடந்தார். அந்த கடல்ல நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர், உப்பு தண்ணி கிடையாது, பேரு தான் கடல். அது ஒரு குளம், ஏரி வச்சுக்கோங்களேன், நல்ல தண்ணி ஏரி. இப்ப இஸ்ரேல் மக்கள் பயங்கர பிரில்லியன்ட். இப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வனாந்திரமா இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், ஒரு செழிப்புள்ள மரங்களா மாற்றணும். அதுக்கு சொட்டு நீர் மெத்தடை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய பைப் ஃபிக்ஸ் பண்ணாங்க, நல்லா மேசிவ் சைஸ் பைப். எங்க இருந்து? கலிலேயா கடல்ல இருந்து அப்படியே வருது 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 வருது. அப்புறம் அங்கிருந்து சின்ன சின்ன பைப் கொண்டு போறாங்க. கொண்டு போய் மரங்களை நாட்டுறாங்க. பல வகையான பல மரங்கள், நான் உங்களுக்கு லிஸ்டெல்லாம் நான் சொல்ல பாருங்க. இத்தனை மரங்களை நாட்டி அதுக்கு சொட்டு நீர் பாய்ச்சு. சொட்டு நீர் தான் அதுக்கு எவ்வளவு சொட்டு தண்ணீர் அழுதான் கொடுப்பாங்க. எல்லாமே கம்ப்யூட்டரிஸ்ட். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கல் எல்லாத்தையுமே இந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பொட்டாசியம், யூரியா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, என்னென்ன வேணுமோ எல்லாம் அதிலே கலந்துருவாங்க. அப்ப அது சொட்டு சொட்டா உழுகிற தண்ணிக்குள்ளேயே சத்து இருக்கு. மரம் வளருது வளருது வளருது, ஜேன்னு வளருது. இஷ்டத்துக்கு காய் காய்க்குது, இஷ்டத்துக்கு பூ பூக்குது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, புதிய காரியம். இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க? மழை பெய்யணும், மேல இருந்து ஆண்டவர் மழையை கொடுக்கணும், மழையை கொடுத்தா தான். ஆனா இது ஒரு புதிய காரியம். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாருங்க. இதத்தான் பனியை போல. இந்த பனிங்கிறது ஞானம். போன செய்தியில நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு? ஒரு விபச்சாரத்தில் பிடிபெற்ற பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டார். பனி இவர் தான். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு சில மணி நேரத்தில் அப்படி செதற போதும். ஆனா அந்த பொண்ணை மேலார செய்கிறார். அதே ஆண்டவர் அது ஒரு பர்டிகுலர் பெண்ணுக்கு செய்யறார், இந்த தேசத்துக்கு செய்யறார். அதான் வித்தியாசம். ஒருத்திக்காக அதை செய்யறாரு, தேசத்துக்கு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இது ஆண்டவர் செய்யற காரியம். பனியை போல அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். 20 நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவதனாலே காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டாங்குச்சிகள் என்னை கனம் பண்ணும். அதை நாங்க கனம் பண்றதுதான். மரமே இல்லாத வனாந்திரத்துல இப்ப மரம் வந்துருச்சு. இந்த சொல்ற மிருகங்கள் அங்க உட்கார்ந்துருக்கு, அங்க கனம் பண்றது. இது உட்கார இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, எல்லாமே ஆண்டவர் கனம் பண்ணுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து இந்த ஜனத்தை எனக்கு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கறதுன்னா, அவர் பனியை போல உங்களுக்கு இறங்கணும்னா, எனக்கு இறங்கணும்னா நீங்க ஆண்டவர் துதிக்கணும். அதுக்காகத்தான் அவர் பெரிய காரியத்தை செய்கிறார், வனாந்தரத்தை உண்டு பண்ணுகிறார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1948 வருஷம் மே 14 இஸ்ரேல் தேசம் உருவாச்சு. அந்த சரித்திரத்தில் நான் சொல்றப்பல அது பெரிய கதை. அன்னைக்கு டேவிட் பென் குரியன் அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார். அவர் உட்கார ஸ்டேஜ் போட்டாங்க. ஸ்டேஜ் போட்டுட்டு டெக்கரேட் பண்றதுக்கு பூவை தேடுறாங்க,
எங்கேயோ சாதாரண ஒரு பூ, ஒருத்தர் பிளாஸ்டிக் பூ கொண்டு வந்து அதை மாற்றாங்க. பூவே இல்லாத ஒரு வனாந்திரம், அவாந்திரம் தான் இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க. இது 1948 இப்படி ஆரம்பிச்சாங்க. ஆனா 1984 அவங்க பூ எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய லிஸ்ட் தரேன். லில்லி ஃபிளவர் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது நம்பர் 1. அதோட சூப்பீரியர் சாரோனின் ரோஜா. அந்த ரோஸுக்கு வேல்யூ, பயங்கரமான வேல்யூ. அதாவது 1984 இந்த எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய டிவிஷன் 80ல இருந்து உங்களுக்கு நான் கணக்கு சொல்றேன். ஏன்னா இது 1980 7 கோடியே 29,90,000. 7 கோடி. அதாவது 80ல. 48ல பூவே இல்லை. அதுக்குள்ள அவங்க மரத்தை வச்சாச்சு, தண்ணி உறுத்தியாச்சு, செடி வளருது, மரம் வளருது, எக்ஸ்போர்ட். 1980 7 கோடியே 29,90,000. அடுத்த வருஷம் 81 82 7 கோடி 15 கோடியா மாறிடுச்சு. 15 கோடியே 45,60,000. 81 82. அடுத்த வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 81 இது 82 83 31 கோடி. 29 கோடியில ஆரம்பிச்சு 31 கோடியே 67,70,000 கோடிக்கு மேல போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். தேவன் அவங்களுக்கு ஒரு பனியை போல இறங்குகிறார். அவாந்திர வெளியா? எஸ், அவாந்திர வெளி தான். ஆனா என்னால ஆறுகளை உண்டாக்க முடியும். என்னால ஆறுகளை உண்டாக்கி எந்த வனாந்திரம் 35வது அதிகாரம் 1 வசனம். வனாந்திரம் வனாந்திரமா இருந்துச்சா? இல்ல, அது நல்லா பாலும் தேனுடைய தேசமா இருந்துச்சு. ஆண்டவர் விட்டுட்டு போனாங்க. அவர் கடினமா மாறிட்டார். ஆனா என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தாங்களோ ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு சேர்த்தார். சேர்த்து அவளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கொடுத்து வறண்ட நிலம், இப்ப வறண்ட நிலமா கிடையாது. அவங்களுடைய செழிப்பு. அதாவது நான் உங்களுக்கு பூவை குறித்து மாத்திரம் சொல்லியிருக்கேன். பழங்களுடைய லிஸ்ட் எல்லாம் சொன்னா கதை முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம். அதான் என்னதுன்னா, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கல்விடும். அது பாடணும். நம்ம ஆண்டவர் துதிக்கணும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. துதிக்கணும். அந்த துதிக்கிறாகத்தான் ஆனந்த களிப்புடன் பாடும் லிபனோனின் மகிமை. மகிமை எப்படி பார்க்கிறோம்? எக்ஸ்போர்ட். கர்மேல் சாரோன் அவருடைய அலங்காரம். சாரோன் ரோஜா அலங்காரமான ரோஜாவா மாறி அலங்காரமா அதற்கு அளிக்கப்படும். கொடுக்கிறார் ஆண்டவர். தகுதியே கிடையாது. வனாந்திரமா? வனாந்திரம் தான். ஆனா வனாந்திரம் மேற்கொள்ள மாட்டேன். காரணம், நான் பணியை போல் இறங்கி உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதம். அது மகிமைங்கிற ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்தையும் காண்பார்கள். கண்டு துதிக்கணும். எப்படிப்பமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நானே உள்ள இதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்கிறீர் ஐயா. நீர் எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பணியை போல் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.